ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் தான் உங்கள் பிரீதா ஜெயசுராஜன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, இந்த வீடியோ எடுத்து ஒரு 7 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம வருஷம் பிறந்து ஃபஸ்ட்டு பௌர்ணமி அன்னைக்கு எடுத்தது. நம்ம பௌர்ணமினாலே அச்சிறுபாக்கம் சர்ச் ரொம்ப ஃபேமஸ். அந்த கோயிலுக்கு போன விளாக் தான். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் போய் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் நம்ம வீடியோ எல்லாமே ரெகுலராக பார்க்க முடியும். ஸோ நாங்கள் வந்து ஈவினிங் 5 போகணுன்னு பிளான் பண்ணோம். ஃபேமிலியாக எல்லாருமே போயிருந்தோம். பட் 6:30க்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புனோம். சரி போய் கொஞ்ச நேரத்துலேயே டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு கடையில் நிப்பாட்டியிருந்தோம். இந்த கடை வந்து செங்கல்பட்டு தாண்டி டோல்கேட் தாண்டின்னு கொஞ்ச நேரத்தில் இந்த கடை வரும். கிருஷ்ணன் இந்த கடை பேர். பட்டு டீலாம் சூப்பராக இருந்துங்க. நாங்கள் எப்போவுமே இப்போ ரெகுலராக அந்த ஏரியாவில் போனாலே இந்த கடைக்கு தான் போகிறோம். நல்லாவே இருந்துச்சு. போய் டீ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டோம். நான் அதிலே பாதி வயிறு நிறைஞ்சிருச்சு, அந்தளவுக்கு வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போக 10 மணிக்கிட்ட தாண்டிடுச்சு. ஏன்னா நாங்கள் அங்கே சாப்பிட்ட இடத்துல ரொம்ப நேரமே ஸ்டே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வச்சுருப்பாங்க கோயிலுக்கு போனோம். போன உடனே கொஞ்சம் ப்ளேஸ் கிடந்துச்சு. எல்லாருமே அங்கே வந்து போர்வை அந்த மாதிரி ஏதாவது விரித்து போட்டு அப்படி அந்த மாதிரி தங்கிட்டு போவாங்க. நைட்டு ஃபுல்லுமே அங்கே ப்ரேயர் இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் வந்து போனோடனே 2, 3 போர்வையை விரித்து கொண்டு வந்து பேக்கெல்லாம் லக்கேஜெல்லாம் வச்சுட்டு கோயிலில் போய் கீழே கோயில் மேலே வந்து மலை கோயில் அப்படி இருக்கும். கீழே உள்ள கோயிலில் வந்து ஃபுல்லாக மாதாவை தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டோம். எல்லா வாட்டியுமே ஹோட்டலில் சாப்பிடுவோம். இந்த வாட்டி வீட்டில் இருந்து செஞ்சு கொண்டு வந்தோம். சிஸ்டர் வந்து தக்காளி சாதம் பண்ணாங்க. நான் வந்து சப்பாத்தியும் குருமாவும் பண்ணேன். நான் குருமா சத்தியமாக சரியான காரம் ஆயிடுச்சு. பட் ஏதோ மேனேஜ் பண்ணி சாப்பிட்டோம். ஆனால் அடுத்த வாட்டி கண்டிப்பாக வீட்டிலேருந்து பண்ணி கொண்டு போக மாட்டோம். ஹோட்டலில் தான் வாங்கிடுவேன். எப்படியே சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறமா ஃபேமிலியாக உட்காந்து கீழெல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்சம் கதை பேசிகிட்டு இருந்தோம். பேசி முடிச்சிட்டு ஓகே மேலே மலை கோயிலுக்கு போகலாம். மேலே மலைக்கு வந்து படிக்கட்டு மாதிரி ஏற வேண்டியது இருக்கும். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் இப்படி இருந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறமா போவோம் சொல்லி கிளம்புனோம். அப்போது வந்து சைடில் வந்து நம்ம கிறிஸ்மஸ் இப்போ தானே முடிஞ்சிருந்தோம். அங்கேயும் கிறிஸ்மஸ் குடில் எல்லாமே பெருசாகவே கண்காட்சி மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்து உள்ளே போய் அதையுமே நல்லா சுற்றி பார்த்தோம். கிறிஸ்மஸ் குடில் அப்புறம் நிறைய வீடியோ எடுக்கல ஒழுங்காக. பட் உள்ளே வந்து காவல் நிலையம் இருக்குது, பஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரி ஒவ்வொன்றா செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து மேலே ஏறும்போது பசங்கள்லாம் மோஸ்ட்லி விளையாண்டு தான் ஏறுவானுங்க. ஒரே ஓடி யார் ஃபஸ்ட்டு போகிறா அப்படிங்கிற போட்டி வச்சு தான் பசங்க போவாங்க. அப்போ தான் ஸ்பீடாக நடப்பானுங்க மேலே. அந்த மாதிரி தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். அப்படியே நாங்கள் எல்லோரும் ஜோடியாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடு சேர்ந்து ஒவ்வொருத்தராக அப்படி மெதுவாக நடந்து மேலே போனோம். மேலே போய் வந்து கும்பிட்டுட்டு இது வந்து கல்லுகள்லாம் கட்டி வச்சுருக்குது. எதுக்கு அப்படி கட்டி வச்சுருக்குன்னா, அதில் வந்து நம்ம வீடு கட்டணும்னு சொல்லி நினச்சி நிறைய பேர் வந்து மெழுகுவர்த்தி பற்ற வச்சு அதை வந்து வீடு கட்டுவாங்க. ஸோ நாங்களும் இது மாதிரிலாம் கட்டினோம். இப்போ கட்டலை. நாங்கள் புது வீடு கட்டி வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெகுலராக போகும்போது கட்டுவோம். இப்போ கட்டுறதில்ல. அப்புறம் அப்படியே மேலே வந்து எல்லா குட்டி கேபின் மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே நல்லா தொட்டு கும்பிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே உட்காந்து நல்லா கொஞ்சம் ஃபோட்டோலாம் அது இது நிறையா எடுத்துச்சு. அப்புறமா மலையிலேருந்து கீழே இறங்கி வரவும் கரெக்டாக அந்த ஆசீர்வாதம் நற்கரணை ஆசிரியர் வந்து கரெக்டாக கொண்டு வந்தாங்க. வலம் வந்துட்டுருந்தாங்க. கரெக்டாக கீழே வந்தோம். ஸோ அதை நல்ல வேளை வந்து நாங்கள் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி இறங்க முடியாதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா கீழே இறங்குறதுக்குள்ளேயே மேலே போகும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கீழே இறங்கும்போது வந்து ஒன்றும் தெரியாது. மோஸ்ட்லி படிக்கட்டுனால எப்படி தானே மேலே ஏறும்போது தான் கஷ்டமாக இருக்கும். கீழே இறங்கும்போது ஈஸியாக இறங்கிடலாம். அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஆசீர்வாதம் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் படுப்போம் சொல்லி படுத்தோம். 3 அது மாதிரி ஆகிடுச்சு. சரியான குளிர், படுக்க முடியல. அப்படி நடுங்குது. சுற்று போட்டிருக்கோம் அப்படின்னு சரியான குளிர். அதெல்லாம் சரி வீட்டுக்கு கிளம்பிடுவோன்ட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியிலே அப்புறம் அதே மாதிரி ஒரு டீ கடையில் நிப்பாட்டணும். டீ சாப்பிட்டோம். பக்கத்துலேயே அங்கே வந்து நிறைய இந்த மண்பாண்டங்கள் மண்ணான பொருள் அதெல்லாம் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து விடிய காலம் வர்றதுக்கு ஒரு 5:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து வீட்டில் வந்து நல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்து தூங்கி எழுந்திரிச்சிருந்து இப்படி தான் இந்த விளாக் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃபேமிலிஸ்.